சென்னை மகாஜன சபை முன்ன பார்த்தீங்க சென்னை வாசிகள் சங்கம் 1852ன்னு சொல்லி பார்த்தீங்க. இது வந்து சென்னை மகாஜன சபை. இந்த மகாஜன சபை எடுத்துக்கிட்டா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885 தோற்றுவிக்கப்படுது. இந்திய தேசிய காங்கிரஸ் அதுக்கு முதல் வருஷம் தான் இந்த மகாஜன சபை 1884 மே 16 தொடங்கப்பட்டது. இதில் தெளிவாயிடுங்க, இது தென்னிந்தியாவிலேயே தெளிவான ஒரு தேசிய நோக்கத்தோட துவங்கப்பட்ட ஒரு தொடக்க கால அமைப்புன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த அமைப்பு வந்து காங்கிரஸுக்கு வழிகாட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதனால் இது வந்து தெளிவான ஒரு அமைப்புன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மகாஜன சபையை தோற்றுவிச்சவங்க யார், அந்த மகான்களை பற்றி பார்ப்போமா. எம் வீரராகவாச்சாரி, அந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் கூட தி இந்துவை தோற்றுவிச்சார் இல்லையா, அவர் இங்கே வராரு. அதே போல் பி அனந்தா சார்லு, பி ரங்கையா இங்கே வராங்க பாருங்க. இந்த 3 பேரும் மட்டும் இல்லாமல் இன்னும் சிலராலும் இந்த மகாஜன சபை அமைப்பு நிறுவப்பட்டது. இந்த மகாஜன சபையினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் பி ரங்கையா. அடுத்தது செயலாளராக யார் வந்தானா, சார்லு, அதாவது அனந்தா சார்லு வந்து செயலாளராக இருந்தார்னு சொல்கிறாங்க. சரி, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி தான் சொல்கிறாங்க. அப்போ கூடி தனிப்பட்ட விவாதம் செய்வாங்க. அதே போல் அரை கூட்டங்களை வந்து நடத்துகிறாங்க. கூட்டம் நடத்தி அதனுடைய பொது பிரச்சனையை வந்து விவாதிக்கிறாங்க. இதே கான்செப்டை தான் காங்கிரஸ் பின்னாடி டிசம்பரில் கூட்டிச்சு அந்த பொது பிரச்சனையை விவாதிச்சுது. இதுதான் அதுக்கு முன்னோடி இந்த மகாஜன சபை தான், தெரிஞ்சுக்கங்க. இப்போது இந்த காங்கிரஸினுடைய கோரிக்கைகள் நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. இந்த கோரிக்கைலாம் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, இந்த மகாஜன சபையில் இருந்த கோரிக்கையை தான் காங்கிரஸ் சுட்டு வச்சுருந்தாங்க. இவ்வளோதான் விஷயம். இங்கிலாந்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரே சமயத்தில் அந்த குடிமை பணி தேர்வு நடத்தணும், ஒரு பாயிண்ட். அடுத்தது லண்டனில் இருக்கிற இந்திய கவுன்சிலை மூடணும், 2வது பாயிண்ட். அடுத்தது வரிகளை குறைக்கணும், இது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இராணுவ குடியில் நிர்வாக செலவை வந்து குறைக்கணும், இதெல்லாம் சொல்லியிருந்தாங்களா இந்திய தேசிய காங்கிரஸில், படிச்சிங்களா? இந்த பாயிண்ட்லாம் எங்கே இருந்தது, மகாஜன சபையில் இருந்த கோரிக்கையை தான் காங்கிரஸ் சுட்டு வச்சிருக்கு.